விஜி, எங்க 2 பேரோட புருஷனும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு சொல்லு. அவரா? அத நானே சொல்றேன். நீ ஐயோ கோபி, வாங்க வாங்க வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. வீட்ல நல்லா இருக்காங்க. வாங்க. வாங்க உட்காரு. என்னது சட்டுன்னு வந்து நிக்கிறீங்க? விஜய் உங்களை பத்தி என்ன சொல்ல போறான்னு கேக்குறத கெடுத்துட்டீங்களே. என்ன விஜய் சொல்லலாம்னு இருந்த? அது வந்துங்க, நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. ஏன் கோபி, பொண்டாட்டி அமிச்ச கையோட பின்னாடியே வந்து நிக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குதுங்க. இத நீங்க சொன்னதுனால ஜாலியா சந்தோஷமா எடுத்துக்க முடியுது. இதே வார்த்தையை எங்க வீட்டாளுக்கு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, கிறக ஆரம்பிச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். பரவாயில்லையே, பொண்டாட்டி மேல அக்கறை கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு. தனியா பேசணுமா? நாங்க வேணா இங்க இருந்து போயிட்டுமா? ஏமா ஆசையா விஜய் பார்க்க வந்திருக்காரு, ஏன் கிண்டல் பண்ற? இப்படியும் ஒரு ஆள் இருக்காரேன்னு சொல்ல வந்தப்பா. இப்படியும் ஒருத்தர் இருக்காருன்னா எப்படி? உங்க வீட்டுக்காரர் தானே வீட்டு வாசல் வச்சு என்னைய கேட்டாரே, அது மாதிரியா? ஐயோ, நான் சந்தோஷமா இருக்குன்னு தானே சொல்ல வந்தேன். கோபி, இப்ப நீங்க என்னதான் பேசி சமாளிச்சாலும் நீங்க விஜய தானே பார்க்க வந்தீங்க. மாணிக்க நான் பார்த்தேன். மாணிக்க என்னை கார்மெண்ட்ஸ்க்கு வந்திருந்தார். என்னைய பார்த்து தனியா பேசணும்னு சொல்லி பீச்சுக்கு கூட்டு போய் மனசு விட்டு பேசினாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, நம்ம எல்லாரும் இத்தனை நாளா அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோன்னு தான் தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கோபக்காரரு, வியாபாரி, தன்னோட காரியம் ஒன்னே குறிக்கோளா வச்சுட்டு இருக்க ஒரு ஆள் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. நம்ம எப்படி நினைக்கிறோம், சொந்த பந்தம்லாம் வரப்போ இருக்குன்னு நினைக்கிறோமே, அதே மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு. கொடைக்கானல் நம்ம எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி சந்தோஷமா என்னால இருக்கணும் தான் அவருக்குள்ளே ஆசை இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே. இது எல்லாத்துக்கும் அவர் சொல்ற ஒட்டுமொத்த காரணம் அவங்க அம்மா. அவங்க அம்மா அவரை வளர்த்த விதம். தன் மகன் தன்னோட பேச்சை மட்டும் தான் கேட்கணும், தன்னை மீறி ஒரு சின்ன செயல் கூட செய்யக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் அவங்க கண்ட்ரோல தான் வச்சிருக்காங்க. அவங்க உங்களுக்குன்னு சுய புத்தி வேண்டாம். எல்லாரும் அவங்க அம்மா கிட்ட எப்படியா இருக்காங்க? பாவம் விஜய், அவரு சின்ன வயசுல இருந்து இவங்களை வளர்க்கறதுக்கா அந்த அம்மா பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் இவர் கூட இருந்தே பார்த்திருக்காரு. அது அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. தன்னோட வாழ்நாள்ல தன்னோட அம்மாவை காலம் பூரா நல்லா வச்சு பார்த்துக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட மிச்சம் இருக்கு. இதான் நிஜம். கோபி, அவங்க ஏதாவது நல்லது செஞ்சா, நல்லது சொன்னா அதுக்கு துணை போலாம். ஆனா இப்படி அவங்க செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் துணை போறது எந்த விதத்துல நியாயம் கோபி? இது அவரே ஒத்துக்கிறார். நீ அவங்க அம்மா பண்ற தவறுகள், அநியாயங்கள் எல்லாமே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா செல்வம் மாதிரி அவரால் அதை தட்டி கேட்க முடியல. ஏன்னா அவங்க அம்மாவோட கண்ணுல இருந்து வர்ற ஒரு சொட்டு கண்ணீர் கூட தான் எந்த விதத்திலும் காரணமா இருக்க கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் சின்ன வயசுல இருந்தே அவருக்குள்ள வளர்ந்துட்டு இருந்திருக்கு. அவங்க அம்மா கண்ணீர் விடக்கூடாதுங்கிறதுக்காக கட்டின பொண்டாட்டி காலம் பூரா அழுதுட்டே இருக்கணுமா? உங்க தரப்பு நியாயங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் உங்க மேலையும் சரி, நடராஜ் மேலையும் சரி அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு. உங்க 2 பேரும் ஒன்ன வீட்டுக்கு கூட்டு போன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் பேசும்போது ஏதோ பேச்சுக்காக பேசுற மாதிரியே தெரியல. இத பேசும்போது கண்ணெல்லாம் கலங்கி அவர் உள் மனசுல இருந்து வந்த வார்த்தைகளா இருந்துச்சு. அப்போ சரோக்காவை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அவரோட நிலைமை இருதலை கொள்ளி எறும்பா இருக்கு. சரோனியை நடராஜையும் கூட்டு போகணும்னு அவருக்குள்ள ஆசை இருக்கு. ஆனா அவங்க அம்மா மீறி அவரால் கூட்டிட்டு போக முடியாது. அவங்க அம்மா பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் அவர் காத்துட்டு இருக்கணும். இதுதான் அவர் சூழ்நிலை. அவரே சொல்றாரு, கோபி என்னோட பொண்டாட்டியை கூட்டு வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா எங்க அம்மா மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. இதுதான் என்னோட நிலைமை. இந்த நிலைமையில இருக்கிறதுக்காக நான் வெக்கப்படுறேன், அசிங்கப்படுறேன், வருத்தப்படுறேன் என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினாரே. இங்க பாருங்க, இந்த நிலைமையில மாணிக்கனை திட்டுறதும் குறைவா பேசுறதும் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு மனுஷன் தான் பண்ண தவறுகளை தானே உணர்ந்து இதுதான் என்னோட நிலைமை அப்படிங்கிறத ஓப்பனா பேசின பிறகு அவரோட குறைகளை பத்தி பேசுறதை விட்டுட்டு அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது
மாணிக்க மாமாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. இது சரி அது சரின்னு மனசுல படும்போது அதெல்லாம் செய்யறத விட்டுட்டு அம்மா மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இங்க பாருங்க, மகாபாரத கதையில கர்ணன் வருவார் தெரியுமா? கௌரவர்கள் பண்றது அத்தனையும் தப்பு, அநியாயம் அப்படிங்கறது எல்லாமே கர்ணனுக்கு தெரிஞ்சிருந்தோம். அது அத்தனைக்கும் துணைக்கு போயிட்டு இருப்பார். ஏன்? செஞ்சோற்று கடன். நம்ம மாணிக்கன நிலைமையும் அதே மாதிரி தாங்க. கடைசி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னோட வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப பெருசா மரியாதை வச்சிருக்க ஒரு ஆளு சிதம்பரம் மாமா. அவரை வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உடனே மாமா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், சரோவை வீட்டுக்கு கூட்டு வரணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா என்னால முடியாது. எங்க அம்மாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்படி எங்க அம்மா மீறி செஞ்சனா அந்த நிமிஷமே எங்க அம்மா என்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க ஒரு பயம் அவர் மனசுக்குள்ள இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு அவர் பேசுனதெல்லாம் கேட்ட பிறகு என்னைய பொறுத்த வரைக்கும் என் மனசுக்குள்ள தோன்றது, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் மறந்து நிராயுத பணியா தன்னை பத்தி சொன்ன பிறகு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்க நீங்க போறதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. இது அவர் சொல்ல சொல்லி நான் வந்து பேசல. நான் இங்க வந்தது அவர் தெரியாது. அவர் பேசுனதை புரிஞ்சுக்கிட்டு நானா இங்க வந்து தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அங்க போறதானே கரெக்ட். புறப்படுங்க. கோபி மாப்பிள்ள, இத்தனை நேரம் நீங்க விவரமா சொன்னதெல்லாம் ரொம்ப கவனமா கேட்டேன். எல்லாமே சரிதான். மாணிக்க மாப்பிள்ள என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னார். அதை நான் பொருட்படுத்தலை. சம்பந்தியமாக வழக்கம் போல் என்னையும் என் பொண்ணையும் நாக்கில் நரம்பெல்லாம் பேசினாங்க. அதையும் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் வச்சு பார்த்தா என் பொண்ணை நான் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னா சம்பந்தியமாக அவளை தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க திருந்த மாட்டாங்க, அவங்கள திருத்த முடியாது. மாணிக்க மாப்பிள்ளைக்கு அது தவறுன்னு தெரியும். ஆனால் அம்மா கிட்ட பயம், அதனால் வெளியே காட்டிக்க மாட்டார். மனசுக்குள்ளே குமரிக்கிட்டு இருப்பார். அப்பப்போ அவங்க அம்மா முறைச்சாங்கன்னா அவர் பங்குக்கு அவரும் அவர் மனைவி கிட்ட அப்பப்போ கடுமையாக நடந்துக்குவார். எல்லா அம்மாவுக்காகத்தான். ஆனால் மனசுக்குள்ளே அன்பு பாசமெல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்படி அவர் மனசுக்குள்ளே ரகசியமாக அன்பு பாசமெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்பி என் பொண்ணை மறுபடியும் அவர் வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்களா? நான் அனுப்ப தயாருங்க. ஏன்னா நான் பொண்ணை பெத்துவேன். என் நிலைமை அப்படித்தான். யாரையாவது நம்பி எதையாவது செய்து தான் ஆகணும். ஆனா அப்படி நான் அனுப்பணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். மாமியார்காரி எப்படி இருந்தாலும் புருஷனோட அன்பாவது ரகசியமாவது இவளுக்கு கிடைச்சாவிடும். கிடைக்குமா? உங்ககிட்ட சொன்னார், நீங்க மனசுக்குள்ள அன்பு பாசம் எல்லாம் ரகசியமா வச்சிருக்கிறேன், அம்மா முன்னால அதை காட்ட முடியாத ஒரு நிர்பந்தம். வேண்டாம், அம்மா முன்னால காட்ட வேண்டாம். அம்மா இல்லாதப்போ ஒரு போன் எடுத்து இவகிட்ட சொல்லல. அப்படி போன் கூட பண்ண முடியாதபடி என்னங்க நிர்பந்தம்? இப்போ உங்ககிட்ட சொன்னது அத்தனையும் ஒரு போன் எடுத்து இவகிட்ட சொல்லியிருந்தான்னா இவளை நான் ஒரு நிமிஷம் அந்த வீட்டில் நிறுத்த முடியும்? ஏமா நின்று நிற்ப? பண்ணாரா? கூப்பிட்டாரா? இல்லையே. அப்புறம் எதை நம்பிங்க இந்த பொண்ணை நான் மறுபடியும் அவர் வீட்டுக்கு அனுப்ப முடியும்? அப்பல வேணாங்க. நாமளே நம்மளை ஏமாத்திக்கிற வேணாம். பாவம் களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க. குடிக்கிறதுக்கு தான் குடும்பம்.
ஹலோ பவானி. ஹலோ. அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு? என்ன பவானி மிரட்டுற மாதிரி விசாரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள உடம்பு சரியாயிடுச்சா? ஓகே. அப்பப்போ லேசாக வலிக்குது, மற்றபடி ஓகே தான். அதுக்குள்ள காலேஜுக்கு வரணுமா? வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க கூடாதா? இல்லை உன்னை பார்க்க தான் வந்தேன். காலேஜுக்கு போகிறதெல்லாம் இல்லை, அப்படியே வீட்டுக்கு திரும்பி போகிறதா ஐடியா. ஆமாம் பவானி, அப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லையே? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஓவராக வலிக்குது, எழுத கூட முடியல. நேற்று ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு உட்காந்தேன், 2 நிமிஷம் கூட எழுத முடியல. வலி சரியாகிறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. சாரி குரு. அட, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, ஓகே? அந்த பயலுக்கு இதுக்கு ஒரு நாள் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. குரு ப்ளீஸ், இதை இதோட விட்டுடுங்க. மறுபடியும் கிளற வேண்டாம். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது இல்லை பவானி, நேற்று ஈவினிங் மேட்ரு தெரிஞ்சு பசங்களாம் வீட்டுக்கு வந்துட்டானுங்க. நான் விட்டாலும் அவனுக்கு சும்மா விட மாட்டானுங்க. வெளியே போய் நம்ம காலேஜ் பையன் மேலே எப்பரா கை வைக்கலான்னு ரொம்ப கோவமா இருக்கானுங்க. குரு ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை இதோட விட்டுற சொல்லுங்க. சேச்சே, என்ன பவானி இது? இதுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கை கீழே போட. இல்ல குரு, இந்த விஷயம் பெருசாகிறதோ இல்ல இதுல என் பேர் அடிபடுறதோ எனக்கு பிடிக்கல. அதனால தான் சொல்றேன். நடந்தது நடந்து போச்சு, இதோட விட்டுருங்களேன். பவானி, நீ சொல்றதுக்காக நான் வேணா இதை ஈஸியா எடுத்துக்கிட்டு விட்டுறலாம். ஆனா பசங்க அப்படி இல்ல, ரொம்ப சீரியஸா இருக்கானுங்க, புரிஞ்சுக்கோ. குரு, பசங்க நீங்க சொன்னா கேட்பாங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, இதோட விட்டுடுங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இதை அப்படியே மறந்துருங்க. இந்த மாதிரி அடிதடி பிரச்சனை இதுல என் பேர் அடிபடுறது என்ன ரொம்ப ரொம்ப பாதிக்கும் குரு. என்ன புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, உன் மேல எனக்கும் அக்கறை இருக்கு. நான் விட்டுறேன், பசங்க கிட்டே சொல்லிடுறேன். டோன்ட் வரி, ஓகே? தேங்க்ஸ் குரு. இட்ஸ் ஓகே. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க ஊர் சுத்தாம வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க. உத்தரவு மேடம். சரி. பவானி நில்லு. என்ன உங்களுக்கு அறிவே கிடையாதா? நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இப்படி வந்து நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னது எதுவுமே ஏறலையா? பவானி, நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேனே தவிர என்னால எதையும் ஏத்துக்க முடியாது. நீ வேண்டான்னு ஒதுங்கி போக என்னால முடியவே முடியாது. அடச்சே, என் மனசுல நீ கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிட்ட பவானி. நீ எனக்கு வேணும், அதுக்காக நான் வேண்டாம். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இந்த பேச்சு நினைப்பு இதெல்லாம் இதோட விட்டுடுங்க. நான் ஏதோ சொல்றேன்னு ஈஸியா எடுத்துக்க வேண்டாம். இதுக்கப்புறமும் நீங்க என்கிட்ட பேச முயற்சி பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா எங்க மாமா கிட்ட சொல்லிடுவேன். பவானி போதும், போயிடுங்க. திரும்பவும் சொல்றேன், இன்னொரு தடவை நீங்க என்கிட்ட பேச முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஊருக்கு போயிருந்தியா? அம்மா அப்பாவெல்லாம் பாத்தியா? சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. சரி வரேங்க. என்ன அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணா வரீங்க? கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வரோம். ஆமா, எங்க உங்க மருமகளை காணோம்? அந்த பொண்ணு பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு ஆட்டோல அவசரமா கிளம்புச்சு. நான் தான் கூட மாட இருந்து எல்லாம் ஒத்தாசை பண்ணேன். என்னம்மா அப்படி திடீர்னு கிளம்புறேன்னு கேட்டேன். அக்கா வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லுச்சு. போகும்போது அது மூஞ்சியே சரியில்லைங்க. ஏதாவது பிரச்சனையா? குறிப்பா எதுவும் பிரச்சனைன்னு நீங்க இழுக்கிற இழுவைய பார்த்தா அந்த பொண்ணு உங்கள்ட்ட கோச்சிட்டு போயிடுச்சா? அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டீங்க? இல்ல அது பாவங்க அந்த பொண்ணு. லீலா ரொம்ப நல்ல பொண்ணு, யார்கிட்ட கெட்ட பேரே கிடையாது. அந்த பொண்ணு கிட்ட போய் சண்டைய போட்டு அனுப்பியிருக்கீங்களே, அப்பாவி பொண்ணுங்க அவ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு லீலா நல்ல பொண்ணுன்னு, ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு. ஆனா யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. என்ன பண்ண சொல்றமா? என்னங்க இது? நீங்க இப்படி சொன்ன உடனே அந்த புள்ள சரக்குன்னு உள்ள போயிடுச்சு. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அது சூடு ஆறி போகுது. வரேங்க. சரிங்க. அப்பா, யோ, உப்பு போட்டு தானே திங்கிற? இப்படி நன்றி கெட்டத்தனமா திரியற? உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க?
அவளை பத்தி எதுவும் ஞாபகப்படுத்தாத, உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னல, அப்படித்தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் போட்ட சோத்தை தின்னுட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் என்ன பத்தி பொறாமை பேசிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி நன்றி கெட்ட ஆளுக்கு என்னால பணிவிட செய்ய முடியாது. கிளம்பியா? உன்னை நான் தாங்குறேன், நீ என்னடா எனக்கே துரோகம் பண்றியா? ஏற்கனவே ஒரு பீட அதுவே கிளம்பி போயிடுச்சு, இப்ப நான் சொல்றியா நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போயா? யோ, என்ன நின்னுட்டு இருக்க? போய முதல்ல வெளியில. நீ எல்லாம் சோத்து கஷ்டப்பட்டாதான் உனக்கெல்லாம் புரியும்.